ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கைவண்ண பேஜ். நாங்கள் லாஸ்ட் வீக் யூவி எடிட்டிங் அண்ட் டெக்ஸ்டரிங் பார்த்தோம். இதில் பார்க்க போகிற ஷேடர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஷேடர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே மெட்டீரியல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இல்லை கிளாஸ் இருக்குது, ஒரு ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது, ஒரு வூட் டெக்ஸ்டர் இருக்குது, ஒரு வோல்ட் இருக்குது. இப்போ இதெல்லாமே டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ். இப்போ இது கிளாஸ் மெட்டீரியல், இது வாட்டர் மெட்டீரியல்ஸ், என்னது ஒரு மெட்டல், இந்த கிளாஸ் போட்டு மெட்டல் கேப். இப்படியான மெட்டீரியல் டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் ஷேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷேடர்ஸ் எப்படி எங்களுக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு சொன்னால், லைட்டின் இம்பேக்ட் மோஸ்ட் பவர்ஃபுல். லைட் எங்கெங்கே ஒளிப்பட்டு தெரிக்குதோ அந்த இடங்கள்ல எங்களுக்கு ஷைனியாகவும், மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் ரஃப்னஸாகவும் தெரியும். பார்த்தீங்க சொன்னால் இதுதான் இந்த பேசிக் செட்டப். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 3 லைட் இருக்குது, ஒரு பிளேன் இருக்குது, இது பொட்டில் இருக்குது, இதில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. இதில் எல்லாம் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டான ஆப்ஜெக்ட் வியூவில் தெரியுது. இதே நான் லுக் டிவியில் பாருங்கள். இது கிளாஸ் ஷேடர்ஸ். நான் ஓனே ஹைட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஒரு கிளாஸ் சீ த்ரூவாக இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டர் கலரான வாட்டரில் இருக்குது. வாட்டரி ஸ்டைலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வுட், இது வால், ரஸ்டியான வால். இதே நான் பாருங்கள் 2 வியூவில் பார்க்குறேன். நான் ஒரு HDR அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த HDRக்கு ஏற்ற மாதிரி இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படியான எடிட்டிங் தான் நான் சொல்கிறேன். இப்படியான இது யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஷேடர் எடிட்டிங் சொல்கிறது. இப்போ ஷேடர் என்னென்னா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அது லே அவுட்டுன்னு நார்மல் லே அவுட்டில் நிற்கிது. உங்களுக்கு ஷேடர் எடிட்டிங் விலைகளில் வரத நோட் எடிட்டர். அந்த நோட் எடிட்டர் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் எங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எல்லா ஆப்ஜெக்ட்டும் இருக்குது. டிஃபால்ட்டாகவே எல்லா வியூ போட்டும் இதில் இருக்குது. மாடலிங், ஸ்கிரிப்டிங், யூவி, டெக்ஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஷேடர் இருக்குது. அடுத்த ஷேடிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3D வியூ போட் இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நோட் எடிட்டர் இருக்கும். லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி நோட் எடிட்டர் தான் இந்த ஷேடரில் பெரிய இம்பேக்ட் இருக்குது, பெரிய பங்கு இதெல்லாம் நோட் எடிட்டரில் இருக்கும். இங்கே சைடில் இந்த யூவின்ற எடிட்டர் இருக்கும் சின்னனா. இது கூட ஃபைல்ஸ். இது உங்களுக்கு இந்த வியூ போட் பிடிக்காடிக்கு நீங்கள் நார்மலாக லே அவுட்டில் இருந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை ஷேடர் எடிட்டராக மாற்றினா சேம் ஃபங்க்ஷன் தான். உங்களுக்கு எது ஈஸியோ அதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஷேடிங் மெனுவிலே இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்டுடைய அத்தனை ஷேடர்ஸும் இதில் காட்டியிருக்கு. இந்த நோட்ஸ் என்னென்னு சொல்கிறது முதல்ல பார்ப்பேன். புது சீன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இது 2 இதுங்கிட்ட வியூ போட், இதுங்கிட்ட ஷேடர் எடிட்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லுக் டிவில் இது ஆப்ஜெக்ட் போட், லுக் டிவில் இந்த பேசிக்கான இந்த லைட், இந்த இம்பேக்ட் எல்லாமே இந்த இதை சொல்கிறது பிளண்ட் HDRஐ பார்த்தீங்கன்னா 2 மோடில் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்காக இருக்குது. ஏன்னா எந்த விதமான லைட்டும் இல்லை, லைட் எதுவுமே இல்லை. லைட்டை இதுக்கு நான் வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு வேர்ல்டை டைப் பண்ணுங்கள். வேர்ல்டை கிளிக் செலக்ட் பண்ணால் இந்த நோட் எடிட்டரில் வர்றது ஃபஸ்ட்டு இது நான் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கிட்ட வேர்ல்டு அவுட்புட்டுக்கு எங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து இதை கிளிக் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். கலர்லேருந்து இதை கனெக்ட் பண்ணோன்னே நான் போட்டு HDRஐ இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வேர்ல்டு இது போயிட்டு நாங்கள் எங்களோட ஆப்ஜெக்டிவ் பார்ப்போம். நாங்கள் ஆப்ஜெக்டிவ் ஒர்க் பண்ணிக்கல. இதில் ஒரு பிளேன் இருக்குது, இல்லை ஸ்பியர் இருக்குது. ஸ்பியரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட HDRஐ இந்த ரிஃப்ளெக்ட் ஏற்ற மாதிரி இது ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த லைட், இந்த பம்பினஸ் இதெல்லாம் தெரியுது. இது ஆனால் என்ன ஷேடர்ன்னு இதுக்கு எந்த விதமான ஷேடர் நான் ஆட் பண்ணல. ஷேடர் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுங்க ப்ராப்பர்ட்டி பாரில் லாஸ்ட்டில் இருக்கிறது பாருங்கள். இதான் எங்கிட்ட மெட்டீரியல் பேனல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்
மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறீங்க. இதில் ப்ளஸ் இருக்குது, ஆட் நியூ மெட்டீரியல். இதை கிளிக் பண்ணோன்னே மெட்டீரியல் நேம் வந்துடும், மெட்டீரியல் ஒன்று வந்துடும். ஆனால் என்ன மெட்டீரியல் நாங்கள் நியூவாக கொடுத்துட்டு இல்லாட்டிக்கு நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை இதில் யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு நியூவாக கொடுக்குறோம். நியூவாக கொடுத்தோன்னே டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிறது பிரின்சிபல் ஷேடர்ஸ். இதான் இப்போ டிஃபால்ட் 2.8ல் டிஃபால்ட்டாக இருக்குது. 2.7 நீங்கள் நியூவாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிஃப்யூஸ் அந்த ஷேடு தான் ஓப்பன் ஆகும். டிஃப்யூஸ்ன்னு சொல்கிறது அந்த ஒளி திரைப்படியாக ஒரு திடப்பொருள், ரஃப்டியாக இருக்கிறது டிஃப்யூஸ். இது பிரின்சிபல் BSDF, இதுதான் இந்த டிஃபால்ட்டான ஷேடர். இந்த ஷேடரில் நீங்கள் என்ன வேணாலும் உருவாக்கலாம். இப்போ மோஸ்ட்லி 90% இப்போ மெட்டல், கிளாஸ், கோல்ட், சில்வர், பிளாஸ்டிக், ஃபைபர், இப்படியான மேஷ்மெலோஸ், வாட்டர், இப்படியான எந்த விதமான மெட்டீரியல்ஸையும் நீங்கள் இதில் உருவாக்கலாம். இந்த பிரின்சிபல் ஷேர்ஸில் இதுக்கு நிறைய இன்புட்லாம் கொடுக்கணும். அதை விட்டு நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது நான் டிஃப்யூஸே வேறு பார்க்குறேன். நான் டெலீட் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலும் இதில் நியூவாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ போயிட்டு இதில் போயிட்டு எங்களை சர்ஃபேஸில் போயிட்டு நான் டிஃப்யூஸை கொடுக்குறேன். டிஃப்யூஸ் ஷேடர்ஸ். டிஃப்யூஸ் ஷேடர் இருக்குது. இப்போ டிஃப்யூஸ் ஷேடர் கொடுத்தோடனே டிஃப்யூஸ் ஷேடர் கொடுத்தோடனே இங்கே வந்துடுது. அப்படி இல்லாமல் இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷேடரில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ஷேடர் சிம்பிள்னு இப்போ 2-3 ஷேடர்ஸை மிக்ஸ் பண்ணி அப்படியானதில் ஒர்க் பண்ணிக்கிறது தான் எங்களுக்கு ஷேடர் ரேட்டர் தேவை. அப்போ நான் இந்த ஷேடர் ரேட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேயும் சேம் தான், இது பார்த்தீங்கன்னா சேம் தான் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஷேடர் ரேட்டர். இதில் முதலாவது என்னோட வியூ போர்ட் ஸ்டைலை மாற்றிக்கொள்ளலாம். நான் இதில் ஷேடர் ரேட்டில் இருக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க, வேர்ல்டுக்கா ஆப்ஜெக்ட்டுக்கா. பட் லைன் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். இப்போ நாங்கள் ஆப்ஜெக்ட்டு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே வேர்ல்டுக்கு ஆட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் டைப் பண்ணுங்கள். மூணாவது இருக்க டூல் பார்ஸ், 2 டூல் பார்ஸ். இது ப்ராப்பர்ட்டி டூல் பார், இது நார்மல் டூல் பார். இது ரெண்டும் தேவையில்லை. இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா என்னும் TM எது விசிபிளாக இருக்கணுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட். இதுக்கு நோட்ஸுகளை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், குரூப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் இந்த ஆக்டிவிட்டி இதுக்கெலாம் இருக்குது செலக்டில். அடுத்து அட்டன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டை பார்க்கணும்னா இந்த நோட்ஸை குரூப் பண்ணுறது, மற்றது டிலீட் பண்ணுறது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த இதுக்குள்ளே இருக்குது. அட்டன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டுக்குள்ளே தான் எங்களுக்கு தேவையான எல்லா ஷேடர்ஸையும் ஆட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்யூஸ் இருக்குது, எமிஷன் இருக்குது, அந்த ஒளிரக்கூடிய ஷேடர், கிளாஸான டைப், க்ளோசின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டைப். இந்த மிக்ஸ் ஷேடர்ஸ் 2 ஷேடரை மிக்ஸ் பண்ணுறது, இது பிரின்சிபல் நான் சொன்ன மாதிரி. ரிஃப்ளெக்ஷன், ஸ்பெக்யூலர், சர்ஃபேஸ் ஸ்கேரக்டிங், டிரான்ஸ்பரண்ட், வால்யூம்ஸ், இப்படியான ஷேடர்ஸ் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டெக்ஸ்டர்ஸ் இருக்குது, இமேஜ் டெக்ஸ்டர் இருக்குது, என்வாயன்மெண்ட் டெக்ஸ்டர் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது, இப்படியான எல்லா விதமான டெக்ஸ்டர்ஸ் இருக்குது. இது கலரில் ஒர்க் பண்ணுறது, கேமா இருக்கட்டும், RGB மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படியான ஷேடர்ஸ் இதில் இருக்குது. அடுத்து வெக்டர் ஃபங்க்ஷன்ஸ், பம் மேப், மேப்பிங், இப்படி இதெல்லாம் டுட்டோரியல்ஸ் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்களா, அது பெரிய பிளெண்டர் பெரிய ஒரு இது. அடுத்த கன்வெர்ட்டர்ஸ், அடுத்த ஸ்கிரிப்ட், அடுத்த லே அவுட், குரூப். இல்லை மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுறது ஷேடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஷேடர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாம் அந்த ஒவ்வொன்றுக்கும் தேவை வரும்போது மிச்சம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் சேம் ஃபங்க்ஷன் தான், ஷிஃப்டோட ஏ கொடுத்தா ஆட் வைக்கலாம். உங்களுக்கு ஷேடர் இந்த நேம் தெரியும், ஷேடர் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் சர்ச்சில் போயிட்டு டிஃப்யூஷனை டைப் பண்ணுறேன். அதுக்கு முன்னே நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணணும்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்க நியூவும் இங்கே இருக்க நியூவும் சேம். இப்போது ஒரு பேசிக்கான அவுட்புட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃபோட ஒரு அவுட்புட் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இதிலேயே வச்சு நான் இந்த மற்ற கலர் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடுறேன். நீங்கள் கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இது வியூபோர்ட் பெருசாக வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதங்கிட்ட ஷேடர், இதங்கிட்ட அவுட்புட், இதானங்கிட்ட ஃபைனல் அவுட்புட். இதில் நீங்கள் என்னத்தை லிங்க் பண்ணுறீங்களோ இதுக்குரிய ஃபங்க்ஷன் இதுக்கு வரும். இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ரைட் சைட் இருக்கிறது எல்லாம் அவுட்புட், லெஃப்ட் சைட் இருக்கிறதெல்லாம் இன்புட். அது மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் இன்புட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது க்ரீன் கலர் இருக்குது, கலர்ஸுக்கு கொண்டு இன்புட்டை டிஃபைன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் இருக்குது, பர்பிள் இருக்குது, க்ரே இருக்குது, ஜெலோ இருக்குது. இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா இது ஷேடை பேஸ்ன்னு சொல்கிறது. இதெல்லாம் ஷேடர்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை இதில் இன்புட் ஆகிருக்கும். இந்த க்ரீன் கலர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துட்டா அதில் இன்புட், பட் அதில் அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் ஷேடர்ஸில் இருக்கிறதான் கனெக்ட் பண்ணலாம். மற்றது இந்த க்ரே கலர் இப்படியானதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். இது ஷேடை பேஸ் கனெக்ஷன் சொல்கிறது. அடுத்த க்ரீன் ஜெலோன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கலர் வேல்யூ. இப்போ நீங்கள் கலர் சம்மந்தப்பட்ட இது வேல்யூ தான் நீங்கள் ஜெலோவில் கனெக்ட் பண்ணுறது. அடுத்தது இது மேத்தமெட்டிக்கல் வேல்யூன்னு சொல்கிறது க்ரே கலர். வெக்டர்ஸ் அப்படியான இன்ஃபர்மேஷன்ஸை கனெக்ட் பண்ணுறது க்ரேன்னு சொல்கிறது. அடுத்தது பர்பிள் இது நார்மல்ஸ் வெக்டர் மேப்பிங் சம்மந்தப்பட்ட வேல்யூவை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுறது. நான் அடுத்த இந்த டெக்ஸ்டர் வரைக்கிறது விளங்கும். இது மோஸ்ட்லி நீங்கள் க்ரீன் ஜெலோ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டா சரி, கொஞ்சம் போக விளங்கும். வந்து அதை டிலீட் பண்ணுறேன், எக்ஸ் கொடுத்துட்டு ஷிஃப்டோடையே கொடுத்துட்டு டிஃப்யூஸ். எனக்கு டிஃப்யூஷர் தான் வேணும். பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் பிஎஸ்டிஎஃப் வந்துட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் இருக்குது, 3 இன்புட் இருக்குது. இதில் கலர் இன்புட் இருக்குது, ரக்னஸ் இருக்குது, நார்மல்ஸ் இருக்குது. இப்போ இதில் நான் அவுட்புட்டை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இது நான் இதை ஸ்பேஸ் பார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணி க்ரீன்லேருந்து சர்ஃபேஸுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு ஒயிட் கலர் டிஃப்யூஸ் அந்த ஒரு திடப்பொருள் இந்த மெட்டீரியல் இதுக்கு அட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரக்னஸ் இருக்குது. இந்த ரக்னஸ்ன்னு சொல்கிறது இந்த ஷைனி ஆகக்கூடிய இதுதான் ரக்னஸ். இது ஒரு டிஃப்யூஸ்ன்றது என்ன சொல்கிறது, ஒளிபட்டு தறிப்படியாத ஆப்ஜெக்ட்னபடியாக அதில் ரக்னஸ் பெருசாக அதில் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கலர் இருக்குது. இந்த கலர் நீங்கள் இதில் மாற்றிக்கொள்ளலாம். இந்த கலர் பிளேட் RGB வேல்யூ, ஹியூஜ் வேல்யூ, மற்றது ஹெக்ஸ் வேல்யூ. இல்லை உங்களுக்கு எது சூஸ் ஆகுதோ மாற்ற உங்களுக்கு லைவாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரஃப்பான ஆப்ஜெக்ட் தான் இந்த டிஃப்யூஸ் ஆப்ஜெக்ட். இது அடுத்தது ரக்னஸ், இது நார்மல்ஸ். இப்போ இந்த RGB வேல்யூக்கு நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஜெலோவுக்கு நான் மிக்ஸ் RGBயை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். மிக்ஸ் RGBன்னு வைக்க பாருங்கள். இது கலர் வேல்யூவான ஷேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அது கலர் இருக்குது, கனெக்ட் பண்ணுறேன். இதில் 2 ஒயிட் இருக்குது. நான் 2 கலரை கனெக்ட் பண்ணிடலாம். இதில் 2 கலரை மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள். இது 2 கலர் மிக்ஸ் ஆகி வரதான் இந்த கலர் வேல்யூ. இதில் ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்டர் இது பெர்சன்டேஜ் மாதிரி ஒர்க் பண்ணும். 0ல் இருக்க முதலாவது ரிஃப்ளெக்ட் பண்ணும், 1ல் இருக்கையில் கடைசியாக 2வது இருக்க ஒர்க் பண்ணும். இது ரேஷியோன் படி ஒர்க் பண்ணும். இது ஃபேக்டர். இதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன், அதை டிலீட் பண்ணுறேன். இப்போ இந்த கலர் வேல்யூக்கு மட்டும்தான் சொன்னேன். இது பேசிக்கான டிஃப்யூஸ் ஷேடர். இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு க்ளோஸினஸ் ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னால் க்ளோஸி ஷேடர் ஆட் பண்ணிவிட்டு
இப்போ நான் இதை கனெக்ட் பண்ண உடனே பாருங்கள் க்ளோசி மட்டும்தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. இந்த டிஃப்யூஸ்க்கு இது டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இப்போ இப்படியான டைமில் வர்றது தான் பார்த்தீங்கன்னா அது க்ளோசினஸ் சொல்கிறது ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இதில் வந்து பாருங்கள். என் HDR என்னவோ அதை ஃபுல்லாக இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். என்ன சொல்கிறது சாரி இந்த HDR இதில் ஃபுல்லாக திரைப்படையும். இது நான் அது மாதிரி சொன்ன மாதிரி ரஃப்னஸ் தாங்க. இது ரஃப்னஸ்ன்றது இந்த ஐயோ ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள். கூகுளில் போயிட்டு இந்த ஐஓஆர் வேல்யூன்னு சொல்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்கிறது திரைப்படைகிற விதம் தானே. பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒவ்வொரு மோஸ்ட்லி இருக்க எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் என்னென்ன வேல்யூன்ற சொல்கிற டிஃபால்ட்டான இதுதான் இந்த ஒரு ரியலிஸ்டிக்கான வேல்யூ. எல்லாருக்கும் என்னென்ன ஐஓஆர் வேல்யூன்றதை இதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரியலிஸ்டிக்கான ஆப்ஜெக்ட் மாடல் பண்ணிக்கல இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கு. இப்போ ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கும் இதில் இருக்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில் பர்ஃபெக்டான ரிஃப்ளெக்ட் இதை வரும். ரியல் ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் எல்லாத்துக்கும் ஐஓஆர் வேல்யூ. இது எப்போவுமே இந்த ரக்னஸ்க்கு வரும். அடுத்து ஐஓஆர் வேல்யூன்ட்டு ஒரு பிரிமான ஷேடர்ஸ் இருக்குது. நான் இப்போ இதில் விட்டது க்ளோசினஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% இந்த க்ளோசினஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. இந்த டிஃப்யூஸ் டிஸ்கனெக்ட் ஆகுது. இப்படியான டைமில் வர்றது தான் மிக்ஸ் ஷேடர்ஸ். இப்போ 2 ஷேடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நான் சர்ச் பண்ணி எடுக்காமல் ஷேடர்ஸ்லேயே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஷேடர்ஸில் போனீங்கன்னு சொன்னால் இதில் ஆட் ஷேடர் இருக்குது, மிக்ஸ் ஷேடர் இருக்குது. ரெண்டும் டிஃப்ரெண்ட். நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஷேடரே சொல்கிறேன். மிக்ஸ் ஷேடர்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு குழந்தைல நடுவில் இந்த கனெக்ட் பண்ணுறது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் நூடிலன்னு சொல்கிறது. இந்த நூடிலுக்கு நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேக்டர் வேல்யூ ஃபஸ்ட் இயர் கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 0.5 இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொக்கெட் நான் கீழே கனெக்ட் பண்ணுறேன். இது மிக்ஸ் ஷேடர். இது இந்த ஃபங்க்ஷன் சொன்னால் இது 2 ஷேடர்லேருந்து வர வேல்யூவை மிக்ஸ் பண்ணி இந்த அவுட்புட்டு கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஷேடர். ஆனால் நான் இன்னும் இந்த டிஃப்யூஸை கனெக்ட் பண்ணல. இப்போ டிஃப்யூஸை கனெக்ட் பண்ணுற பாருங்கள். டிஃப்யூஸை கனெக்ட் பண்ண உடனே ஒரு ப்ளூ கலரான இது இந்த ஃபைனல் 2 அமௌண்ட்டில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியே நீங்கள் 2 பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு ஃபைனல் 2 இருக்கும் பாருங்க. இதுலேயே உங்களை டிஃப்யூஸாக இருக்குது, ரக்னஸ் 0 இருக்குது. இந்த ஃபேக்டர் வேல்யூ 0.5 இருக்கீங்க. இது இந்த மீனிங்னு சொன்னால் வார இதுலேருந்து வர 2 50-50 ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி இங்கே கொடுக்கும். இந்த ஃபேக்டர் வேல்யூவை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே குறைச்சிங்கன்னா 0 போயிட்டுருக்கீங்களே, உங்களுக்கு டிஃப்யூஸ் மட்டும்தான் உங்களோட அவுட்புட்டு போகும், இந்த க்ளோசினஸ் போகாது. இதே நீங்கள் உங்களோட ஃபேக்டர் வேல்யூ 1 போயிக்கல, 2வது ஷேடர்லேருந்து வர ஃபேக்டர் வேல்யூ ஃபுல்லாக இங்கே அனுப்பும். இது இந்த மிக்ஸ் ஷேடர்ஸில் இருக்க ஃபேக்டர்ஸ் எப்போவுமே ரேஷியோன் படி தான் வேலை செய்யும். இந்த ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷேடர் இருக்குது, ஃப்ரெஷ்னல்னு சொல்கிறது. ஃப்ரெஷ்னல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஃப்ரெஷ்னலில் வந்து ஐஓஆர் வேல்யூ இதுக்கெலாம் நீங்கள் இந்த ஃபேக்டரை உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் தேவைன்னு சொன்னால் இப்போ நான் ஃபேக்டரை கொடுத்துட்டேன். இந்த ஃபேக்டர் வேல்யூ நான் பார்க்குறேன். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறது, இப்போ கோல்டுன்னு பார்த்தோம்னு சொன்னால் கோல்டு கிளாஸ். ஓகே, 1.5 விடுவோம் கிளாஸுக்குரிய ஃபேக்டர் வேல்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டான கிளாஸுக்குரிய ஃபேக்டர் வேல்யூவில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவான ரிஃப்ளெக்ஷனை தருமோ அது பர்ஃபெக்டான ரிஃப்ளெக்ஷனாக தெரியும் ஃபேக்டர் வேல்யூ. இது ஃப்ரெஷ்னல்ஸ் சொல்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரெஷ்னலில் இருக்கிறது கிரே சாக்கெட்டில் இருக்குது. இந்த கிரே நீங்கள் க்ரீனுக்கும் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும்னு சொன்னால் இந்த இதுலேருந்து வரைக்கில் இந்த க்ரீன் ஷேடருக்கு இது
இப்போ இந்த இது டிஃப்யூஸில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்புட் இருக்குது கிரே, ஆனால் இது க்ரீன் நாங்கள் ஷேட் ரைட்டர். இதை நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணால் என்ன நடக்குமெண்ட் பார்த்தீங்க சொன்னால் இதுக்கு தெரியாது என்ன மாதிரி யூஸ் பண்ணணுமெண்ட்டு. அப்போ இதுலேருந்து வர மேத்தமெட்டிக்கல் வேல்யூ மட்டும் தான் எடுக்கும், பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் வராது. இதுதான் நார்மல் ஷேடர்ஸ், மிக்ஸ் ஷேடர்ஸ். இப்போ இது ஒரு கிளாஸ் டைப் ஆகணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிலீட் பண்ணுறேன். நான் இன்னொரு ஷேடர் ஓப்பன் பண்ணுறேன். ஷேடர் கிளாஸ் ஷேடர் ஓப்பன் பண்ணிட்டு நான் கிளாஸை இதுக்கு நான் கனெக்ட் பண்ணோன்னே பாருங்கள், இது ஒரு ஃபுல்லி ரிஃப்ளெக்ட் ஆகிற கிளாஸாக இருக்குது. இப்படி நான் கிளாஸ் வரைக்கில் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறது, இந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறது அது எப்போவுமே இந்த மெட்டீரியல் செட்டிங்கில் இருக்கும். மெட்டீரியல் பேனலுக்கு போனீங்க செட்டிங்கில் இருக்கும். பார்த்தீங்கன்னா முதல்ல பிளண்ட் மொட்டு இருக்கும். இதில் நான் ஓப்பேக்லேயே விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஸ்க்ரீன் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் ரெண்டாம் மெனுவில் போயிட்டு இப்போ புதுசாக ஈவி வந்த பிறகு ஈவியில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு 6வது இருக்கிற பேனல் ஸ்க்ரீன் ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் இதை ஆன் பண்ணி இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அது மினிமைஸாக இருந்துருந்தால் பெருசாகிட்டு அதுக்குள்ளே ரிஃப்ராக்ஷன் ஆன் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஒரு பெருசாக காட்டுறேன். கிளாஸ் எப்போவுமே நீங்கள் பார்க்கிங்க தலைகளை தான் காட்டும். இது கிளாஸ் பார்க்க அதே இதுதான் இந்த கிளாஸும் செய்யுது. இது கிளாஸ் ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸ் என்ற வரையில் நாங்கள் இன்னொரு ஷேடர் யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாஸின் தன்மையை கண்டுபிடி மிக்சர் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுகளும் இதில் இருக்கிற ஷேடர் இங்கே யூஸ் பண்ணலாம். இந்த மிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டியை கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் அதை கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு நான் இன்னொன்று டிரான்ஸ்பரண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஃபர்ஸ்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குது. இதை நீங்கள் ரெண்டாவது எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் கனெக்ட் பண்ணால் நார்மலாக இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிங்க சொன்னால் இந்த பிளண்டர் ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த இதை செகண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட் வரைங்கள என்ன சார் டிரான்ஸ்பரண்ட்டுக்கு தமிழ் ஒளி ஊடு போகக்கூடிய நினைக்கிறேன் தமிழ் அப்படியான. பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் மோர் ரியலிஸ்டிக்காக வந்துடுது. இதில் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் இருக்குது. இப்போ கலர் சேஞ்ச் பண்ண இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகக்கூடிய கலர் தன்மையை மாறிடும். ஒயிட்டில் விடுங்க. இப்போ பார்த்தீங்க சொன்னால் எங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டான க்ளோசி ஷேடர் இருக்குது. என்ன சொல்லுங்க க்ளோசி அண்ட் டிஃப்யூஸான என்ன சொல்கிறது ஒரு பிளாஸ்டிக்ண்டே வைப்பேன். பிளாஸ்டிக் அப்படி தானே இருக்கும். பிளாஸ்டிக் இருக்குது, எங்களுக்கு கிளாஸ் ஷேடரும் இருக்குது. இப்படியானதுகள் இருக்கீங்க. நிறைய ஷேடர்ஸ் இருக்கீங்களா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதை நீங்கள் குரூப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டில் போயிட்டு குரூப் கொடுத்தோன்னே அப்புறம் க்ரீனில் வந்துடும். க்ரீனில் வந்தோன்னு பாருங்கள் எங்களுக்கு ஒரு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. நான் பெருசாகி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது குரூப். ஆனால் அந்த சில இது ஒரு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. இதான் எனக்கு ஷேர் நாங்கள் குரூப் பண்ணிக்கல. இப்போ இன்புட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்குள்ள நிறைய வேல்யூ இருக்குது. இன்னும் கனெக்ட் பண்ணாமல் நிறைய வேல்யூ இருக்குது. இப்போ இப்படியான வேல்யூ எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கல. இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நார்மல்ஸ் இது கலர் இந்த வேல்யூலேருந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கல. எடுத்து ட்ராக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அவுட்புட்டில் ஒவ்வொரு சாக்கெட்டில் உருவாக்கியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை ப்ராப்பர்ட்டிவார் இந்த ஐஓஆர்ன்ற கிளிக் பண்ணி இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு இப்போ ஐஓஆர்ன்னு போட்டால் உங்களுக்கு அது பர்சனல் ஐஓஆர். இப்போ இதில் நிறைய ஷேடர்ஸ் இருக்க எல்லா இடத்துலையும் ஐஓஆர் இருக்கும், எல்லா இடத்துலையும் நார்மல்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு எதுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் இந்த நேம்ஸை உங்களுக்கு எது மாதிரி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு திருப்ப டேப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது நோட் குரூப்.
எங்கள் பிளாஸ்டிக் நோட் குரூப் ரெடி ஆகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா நோட் குரூப் நேம் இருக்குது, லேபிள் இருக்குது, கலர் இருக்குது. குரூப் நேமே நான் பிளாஸ்டிக் கொடுத்துட்டு லேபிள் இதில் தெரிய வேண்டிய லேபிள் என்னன்னா அது டிஃப்யூஸ் அண்ட் நார்மலாக பிளாஸ்டிக் என்னதையும் கொடுத்துக்கிறேன். +1 போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த லேபிள் இது மாறிடும். இங்கே இப்போ உங்களுக்கு தெரியும் இது பிளாஸ்டிக்கான கலரும் நீங்கள் மாற்றலாம், என்ன கலரில் உங்களோட நோட் இருக்கும்ன்றதை. இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளாஸுக்கு கண்ட்ரோலோட ஜி நினைக்கிறேன், கண்ட்ரோலோட ஜி குரூப்பை ஆட் பண்ணுறது. இந்த இன்புட்டுகள் உங்களுக்கு நார்மலாக தேவையில்லைன்னு சொன்னால் இப்படியே வச்சு டேப்பை கொடுத்தோம் நோட் குரூப் நார்மலாக வந்துட்டு. உங்களுக்கு நோட் குரூப் திருப்ப எடிட் பண்ணணும்னா டபுள் கீ பண்ணுங்கள், திருப்ப டேப்பை கொடுக்க அந்த நோட் குரூப்பை மட்டுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அங்கே 2 குரூப் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 2 குரூப்பையுமே நீங்கள் மிக்சரை பண்ணலாம். ஷேரை கொடுத்துட்டு இந்த குரூப் நோட் அவுட்புட்டை கொடுக்க மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஷேர்லேருந்து வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல் பிளாஸ்டிக், இது ஃபுல் கிளாஸ், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாருங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கிளாஸே எடுக்கலாம். இதுதான் மிக்ஸ் ஷேடர்ஸ் பேஸ்ட் டுட்டோரியல். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் நேம் மாற்றலாம், இந்த இதெல்லாம் இதில் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ்.